கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த 12 ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது. அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்காக இருப்பாங்க. செல்வாக்காக மட்டும் கிடையாது, பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி. குறிப்பாக இந்த மார்ச் 1 தான் நம்முடைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி அரசியலாக யாரும் நினைக்க வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, மார்ச் மாத பலனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50-50 அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக. ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே ராஜா தான். ஆமாம், வரட்டு கௌரவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இயற்கையாக படைக்கப்பட்ட மனிதர்கள் தாங்கள். நல்ல உள்ளம் படைத்தவர்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்ற உள்ளம் படைத்தவர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து விட்டால் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துடுவீங்க. இது மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்திற்கு முன்னால் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது போன மாதம் அதை விட்டுருங்க, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 15 தினங்கள் மார்ச் 15 தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பலகீனம் அடையும், எல்லா விஷயத்துலையுமே பலகீனம் அடையும். குறிப்பாக அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட்டி கொடுப்பது, அந்த டிவிலெலாம் பேட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அது கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தேவை. நீங்கள் ஏதாவது ஒன்று எசகபிசா சொல்லிட்டீங்க, மறந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே ஓயாமல் எல்லா டிவிலையும் போட்டு காமிச்சிருவாங்க. அதனால் பார்த்துக்குங்க சிம்மராசி நேயர்கள். இந்த மாதிரி ஒரு வருந்தக்கூடிய விஷயம் நடைபெறும் தங்களுக்கு இந்த மாதத்தில். எப்போ நடைபெறும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது என்னென்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னா சுமார் தாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, ஆமாம், முன்னாடி நல்லா இருந்திருக்கும். 15 தினங்களுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்காது. அதனால் முன்கூட்டியே தெரிவிக்கிறோம் இந்த மாத பலனில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. எதையும் நீங்கள் சாதிச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, 15 தேதிக்கு பிறகு எந்த உறவுகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து வச்சுக்குங்க. பெருசாக எதையும் உயரிய நோக்கத்தோடு எதையும் சொல்லாதீங்க. நல்ல சிந்தனையில் சொல்லுவீங்க, ஆனால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அது உங்களுக்கே திருப்பி கெட்ட பேரை உருவாக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு.
குழந்தைங்க, சிம்மராசி குழந்தைங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய எக்ஸாம் எல்லாமே நல்லபடியாக எழுதுவீங்க, வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். புதுமண தம்பதிகள் அவங்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான், 15 தேதிக்கு முன்னால் 15/3/2024 அதுக்கு முன்னாடி அப்படிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், இங்கே போகலான் இருந்தோம், அது வாங்கலான் இருந்தோம், இப்படியெல்லாம் உங்களுடைய பிளானிங் நல்லா இருந்திருக்கும். அதை எல்லாமே எப்போ அப்படின்னா அந்த 15ஆம் தேதிக்கு முன்னால் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி எப்படின்னா கண்டிப்பாக சண்டையில் தாங்க வரும். என்னங்க நீங்கள் தான் சொன்னீங்க அங்கே வாங்கலாம், இங்கே வாங்கலாம், அந்த இடத்த வாங்கலான்னு, இப்போ என்னங்க வேண்டாங்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் வந்துடுங்க. நகை வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, உங்களுக்கு அதில் சற்று மன உளைச்சல் உண்டாகும். ஆமாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட்டாளிகள் கூட அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். தயவுசெய்து இந்த நேரத்தில் மட்டும். ஆமாம். அதுக்கப்புறம்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு பெருசாக ஏற்பாடு பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 15 தேதிக்கு மார்ச் 1லேருந்து 14ஆம் தேதிக்கு உள்ளே நீங்கள் அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம். நம்ம இந்த ராசி பலன் பார்ப்பது எதற்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, எந்த விஷயமெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும், எதெல்லாம் கெட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் உங்களுக்கு தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படின்னா போட்ட பணம் எங்கிட்ட போணுச்சுன்னே தெரியாது. ஆமாம். எவ்வளவு தான் இருப்பு இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவ்வளவு சிறப்பு கிடையாது. அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். சரிங்களா? 15 தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு பின்னால் வேணாம், இந்த 15 வேண்டாம். சரிங்களா? அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. வண்டி வாகனத்தில் செல்வது கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, தங்களுக்கு மார்ச் மாதத்தில் தொடக்கத்தில் இருந்து செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லாத காரணத்தால் வண்டி வாகனம் அதில் போகிறதுலாம் கவனம் தேவை. குறிப்பாக கால் அதில் அடிபடும், உங்களுக்கு காலில் அடிபடும். ஆகையினால் கவனம் தேவை. மற்றபடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 தேதிக்கு முன்னால் நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம்.